வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்றைக்கி முறுமுறுப்பான நிப்பட்டு எப்படி வீட்டிலேயே செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: சுடு தண்ணி, பொட்டுக்கடலை, கடலக்கொட்டை, எண்ணெய், காஞ்ச மிளகாய் தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்க, வெள்ளை எள்ளு, மிளகாய்த்தூள், உப்பு, அரிசி மாவு. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாவை கொட்டிட்டு தேவையான அளவு உப்பு, காஞ்ச மிளகாய் தூள் பண்ணி வச்சிருந்தல அது 1 ஸ்பூன், எள்ளு 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 3 ஸ்பூன் கடலக்கொட்டை, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா கலந்துடணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய், 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். இந்த மாவு எப்படி அரைக்கிறதுனா, 1 கேஜி அரிசிக்கு 1/4 கேஜி பொட்டுக்கடலை போட்டு கடையில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை அரிசி க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே அரைச்சிக்கலாம். கழுவி காய போடணுன்னு அவசியம் இல்லை. அரிசியை க்ளீன் பண்ணிவிட்டு 1 கேஜி அரிசிக்கு 1/4 கேஜி பொட்டுக்கடலை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், நல்லா இப்படி கலக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்படி கெட்டி பதத்துக்கு நம்ம கலக்கி மாவு எடுத்துக்கணும். ரொம்ப கெட்டியாகிடக்கூடாது. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம நிப்பட்டு சுட்டுக்கலாம். இப்படி குட்டி குட்டியாக உருண்டை எடுத்துக்கிட்டு நான் வாழை இலையில் உங்களுக்கு தட்டி காட்டுறேன். நீங்கள் கவர்னாலும் யூஸ் பண்ணலாம், ஆனால் வாழை இலை பெட்ரு. வாழை இலையே யூஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. எண்ணெய் தடவிட்டு அது மேலே இப்படி வச்சுட்டு இன்னொரு வாழை இலையை வச்சு இப்படி லேசாக தட்டி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி எல்லாம் நம்ம நிப்பட்டியும் தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். ஒரு 5-6 நல்லா திரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சுட ஆரம்பிக்கணும். அந்த வாழையில எண்ணெயில் தடவிட்டு இப்படி பண்ணுறப்போ நம்ம கை வச்சு அதில் படாமல் வரும். எண்ணெய் நல்லா சூடானதுமே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சுட்டு எடுக்கணும். அடுப்பு சிம்மில் இருந்தால் தான் நல்லா அது வேகும் உள்ளெல்லாம் நல்லா. பாருங்கள், இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இதை பொன்னிறமாக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட தட்டு வடை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா நிப்பட்டியும் சுட்டு எடுத்துக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.